வணக்கம் கைஸ். 100 நாள் டிசிப்ளின் சேலஞ்சில் 4:41. நான் சும்மாவே எந்திரிக்க மாட்டேன். நேற்று வேறு பீச்சில் போட்ட ஆட்டத்தில் ஐயோ கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாக நாங்கள் எல்லாம் சின்ன குழந்தையாவே மாதிரி இருக்கிற ராட்டினம் அப்புறம் கன் ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் போட்டு செம்ம இதுவாக இருந்தது கைஸ். செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோமா. ஏதோ மே மாதம் லீவ் முடிஞ்சு திரும்பி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது கைஸ். ஐயோ நீங்கள் ஆஃபீஸ் போகணுமான்ற மாதிரி இருந்தது. என்ன இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி ஓகேன்னு கிளம்பிட்டு என் தம்பியை அங்கே போய் பார்த்தா அவன் சரியான தூக்கம் வேறு தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப தூக்கம் வேறு வருது. அவனை பார்த்துட்டே இருந்தால் நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் லீவ் போட்டுறேன். அதனால் கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நேராக என் ஃப்ரெண்டோட கடைக்கு போயிட்டு ஒரு 3 இளநீ குடிச்சிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் கொடுத்தான். அதை பைக்கில் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இதை குப்பை தொட்டியில் போட நான் அலைஞ்சேன் பாருங்கள். போகிற வழியில் இங்கே சென்னையில் எங்கே குப்பை தொட்டி இருக்குன்னே கூட தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக குப்பை தொட்டியோட கோல் போட்டு நேராக ஆஃபீஸ் போயிட்டேன். இன்றைக்கி ஒர்க் அதிகமாக இருந்ததுனால லஞ்ச் கிளிப் எடுக்க மறந்துட்டேன். கரெக்டாக கிளம்ப போகிற நேரம் ஈவினிங் டைமில் சந்தியா வாங்கி கொடுத்தா இந்த சாக்லேட்டு. அதை ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு டியூட்டிஸு. ஒரு 2-3 நாளாகவே எல்லாருமே ஜிம்மில் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. என்ன கேள்வினா, டீமாக ஒர்க் அவுட் போடுவீங்களே, என்ன சிங்கிளாக ஒர்க் அவுட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாருமே ஊருக்கு போயிருக்காங்க ப்ரோ அப்படியே சொல்லி எல்லாருக்கும் பதில் சொல்லிகிட்டே இருந்தேன்னா அதை தான் இந்த கிளிப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி கிளாஸ் வந்து புதுடேனால தமிழ்ஸில் இன்க்ளைன் ப்ரெஸ் போட்டு முடிச்சுட்டு மிஷினில் ஃப்ளைஸ் கிளாஸ் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஷோல்டர் கிளாஸ் போயிட்டேன். ஷோல்டர் கிளாஸில் வந்து அர்னால்ட் ப்ளஸ் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபென்ட் ரைஸு லாஸ்ட்டாக ட்ரைசப் கிளாஸை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு டியூட்டிஸ் தான். ரொம்ப நாளாக ஒரு 4 கிராம் ப்ரோட்டீன் மட்டும் மிஸ் ஆகினே இருக்குது. அது அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் அது கையோட டிமார்ட்டில் போய் வாங்கிட்டு அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே நைட் டின்னர் தான். தோசை கரெக்டாக தான் வந்துச்சு. இன்றைக்கி என்னடா அதிசயமாக இருக்குது, கிளியாமல் தோசை வந்திருக்குன்னு பார்த்தேன். அடுத்து பார்த்தா அந்த தோசை செம்ம சொதப்பல் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அதையும் சாப்பிட்டு முடிச்சு நீ டே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னும் டிசிப்ளின் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பாய்.